சகோதரர்களே, நாங்கள் சொல்லுகிறோம் இந்த சவால்கள் என்று பேசுறோம். என்ன சவால்? குர்ஆனை நாங்கள் புரட்டி பார்த்தால் சவால்களுடைய குறைந்தபட்ச வடிவம், சவால்களுடைய அதிகபட்ச வடிவம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகிறான், லதுபுலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا وَإِنْ تَصْبِرُوا وَتَتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ. سبحان الله. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், لَتُبْلَوُنَّ فِي أَمْوَالِكُمْ وَأَنْفُسِكُمْ, சத்தியமாக உங்களுடைய பொருளாதார விஷயங்களிலும் உங்களுடைய உயிர் விடயங்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எங்கெங்க வரப்போது சோதனை? அம்பால், எல்லா வகையான பொருளாதாரத்திலையும் சோதனை வரும். வல் அன்ஃபுஸ், உயிர் உடல், இதுல சோதனை வரும், வந்தே தீரும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா. உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் இருந்தும் இன்னும் இணை வைப்பார்களிடம் இருந்தும் அதிகமான நோவினைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்பீர்கள். என்ன அல்லாஹ் சொல்றான்? ஏச்சு பேச்சு உங்களுக்கு வரும். இஸ்லாம் விமர்சிக்கப்படும், முஸ்லிம்கள் விமர்சிக்கப்படும், இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்படும், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக கார்ட்டூன் வரையப்படும், எல்லாம் நடக்கும். எங்களுக்கு கார்ட்டூன் ஒன்று வந்துட்டா ரத்தம் கொதிக்குது. ஆனா குர்ஆனை தெரிஞ்சவனுக்கு ரத்தம் கொதிக்காது. ஏனென்றால் வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா. வேதக்கார உலகத்திடம் இருந்தும் முஷ்ரிக்கீன்கள் என்ற உலகத்திடம் இருந்தும் நிறையவே உங்களுக்கு காதுகளுக்கு கேட்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். எனவே இது வரலாறு மீட்டப்படுமே தவிர புதிதாக ஒன்றும் நடக்க மாட்டார். எனவே குறைந்தபட்சம் ஏச்சு கிடைக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு முஸ்லிம் பொம்பளைகள் போனா அங்க வித்தியாசமான கவனிப்பு இருக்கும். வெற்று மதத்தாக்களுக்கு ஒரு கவனிப்பு, நமது பெண்களுக்கு ஒரு கவனிப்பு. ஏன் இவ மூடிக்கிட்டு போறா, இவ மறைச்சிக்கு போறா, இவ முஸ்லிம், அதனால அதுக்கு ஒரு புறக்கணிப்பு, அதுக்கு ஒரு ரஃப்பான கதை. அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கு கிடைக்கும், இது உங்களுக்கு காதுல படும். இது ஆக குறைந்தபட்ச பிரச்சனை. அதிகபட்ச பிரச்சனை நான் உங்களுக்கு ஓதி காட்டி நினைப்பேன். ஈமான் கொண்டதற்காக நெருப்புல போடப்படும். அதுதான் உலகத்துல கிடைக்கிற ஆக உயர்ந்தபட்ச தண்டனையும் மறுமையில கிடைக்கிற ஆக பெரிய தண்டனை. அதை விட பெரிய தண்டனை கிடையாது. இருந்திருந்த அல்லாஹ் அந்த தண்டனை நரகத்தில் சொல்லி இருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் செய்யப்படுகின்ற ஆக உயர்ந்த நன்மை எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்ட போது என்னவென்று சொன்னார்கள்? என்ன சொன்னாங்க? அல் ஈமானு பில்லாஹ். ஷிர்க் தான் உலகத்தில் ஆக கொடிய அநியாயம் என்றால் ஷிர்க் தான், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் உலகத்தில் ஆக கொடிய அநியாயம் என்றால் இல்லையா? அதானே இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், மிக கொடிய அநியாயம் இணை வைப்பு. அப்ப இணை வைப்புக்கு எதிரான ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வதுதான் உலகத்தில் ஆக பெரிய நியாயமும் ஆக பெரிய நன்மையும். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உலகத்திலே ஆக பெரிய நன்மையை செய்ததற்கு கொடுக்கப்படுகின்ற அதிகபட்ச தண்டனை நரகத்திலே மனிதனுக்கு கொடுக்கப்படுற தண்டனையுடைய ஷேப்ல உலகத்துல கொடுக்காங்க. என்ன? நெருப்பை மூட்டி அதை கிடங்காக்கி அதுல நெருப்பை போட்டவன் வெளியே வந்து ஓடிடாமலுக்கு உருண்டு பிறன்றாம அதோடைய கருகி உருகி மவுத்தாகிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும்.
இதுதான் அதிகபட்சம். அதுக்கு இடையில தான் இந்த அவனுடைய கையை வெற்ற காலை வெற்ற எல்லாம். அப்ப இவ்வளவுதான் மீட்டப்பட போகும். சவால்கள் என்று வந்தால் இந்த நம்மளை எல்லாரையும் ஒரு ஊர்ல வந்து நெருப்பு கிடங்க மூட்டி நம்மளெல்லாம் புடிச்சு போடுற அப்படி இல்லையா, ஏசுற டிவியில, ரேடியோவில், மீடியாவில், சோசியல் மீடியாவில் முஸ்லீம்களுக்கு ஏசுறதும் இஸ்லாத்துக்கு ஏசுறதும் கொச்சப்படுத்துறதும் இதுதான் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே இஸ்லாம் ஈமான் கொண்டதற்காக நடத்தப்படுகின்ற பிரச்சனைகளுடைய மொத்த வடிவத்தை நமக்கு சொல்லிவிட்டானா இல்லையா? இதுக்குள்ள அனைவர போகுது. ஒன்று ஏசுவாங்க, மேக்சிமம் நெருப்புல போட்டு கொல்லுவாங்க. இதானே வரப்போகுது. இதுக்கு அங்கால எதுவும் வருமானடா இல்ல. கடைசியா சாவு, மவுத், அப்படிலாம் ஏச்சு பேச்சு. எனவே குர்ஆன் நமக்கு தெரியுமாக இருந்தால் நாங்கள் அதிர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி எல்லாம் வரும்.